ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். 2025 பிறந்திருக்கு. ஆனா எல்லா அரசியல் நோக்கர்களுடைய இதுவுமே 2026 எப்படி கூட்டணி அமைய போகுது, என்ன மாதிரி அலைன்ஸ் போக போகுதுங்கிறது தான். அது குறிப்பா தமிழ்நாட்டில் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் டெல்லி நாக்பூர் வரையும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாங்க. ஆதவ அர்ஜுனான்னு ஒரு முயற்சி நடந்தது, விஜய்னு ஒரு முயற்சி நடந்தது. அப்புறம் இதுக்கடையில் பாமக அதிமுக சேருமா, இல்லை பாமக பாஜகலே இருக்குமா, இந்த நிறைய விமர்சனங்கள் போயிருது. 2026 இந்த கூட்டணி இந்த கான்செப்ட்ல ஏதேனும் மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? திமுக அணி இன்டாக்டா இருக்கும். 24 இதை தான் சொன்னேன், திமுக அணி இன்டாக்டா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க இன்டாக்டா தான் இருந்தாங்க. ஏன்னா திமுக அணியில் யாருக்குமே இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பலம் கிடையாது. ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வர்ற வெற்றி தான் அது. அது நீங்கள் அவங்க கம்பைன் பண்ணதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெங்கையும் பார்த்தா திமுக 25, அடுத்து யாருக்குமே 5% கூட இல்லை. காங்கிரஸுக்கு 4.3, வாசன் போயிட்டாரு. அப்போ அரௌண்ட் ஒரு 4% தான் காங்கிரஸுக்கு. திருமாவளவனுக்கு 0.7, வைகோவனுக்கு 0.9, கம்யூனிஸ்டுகளுக்கு அரை. இது எல்லாமே சேர்ந்து நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நிற்கின்ற தொகுதியில வரக்கூடிய வாக்கை வச்சு நீங்க 0.7 0.1ங்கிறீங்க. 234 தொகுதியிலேயே எல்லா கட்சியும் தனியா இருந்தா தானே கரெக்டான ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை இருக்கிற கட்சியா விடுதலை சிறுத்தைகள் இருக்கே. நீங்க எப்படி நாங்க நிக்கிற அந்த வட தமிழகத்துல நிக்கிற ஒரு 7 சீட்டை வச்சு இதே தேரியை எல்லாத்துக்கும் போட்டா திமுகவுக்கும் டபுள் ஆயிரும், கம்யூனிஸ்டுக்கும் டபுள் ஆயிரும். எல்லாருமே 100க்கு 214 பங்கு வைக்கிறத 468க்கு பங்கு வைக்கணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, பாமக மாதிரி கட்சிக்கு ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு, பட் எங்களுக்கு செதறி இருக்குங்கிறாங்க. உங்களுக்குன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே, உங்களுக்குன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்லைல்ல, ஒருத்தருக்கு மட்டும் இது பொருந்தாது இல்லையா? இது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும், மதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுகவுக்கும் சதறி தான் இருக்குது, கம்யூனிஸ்டுக்கும் சதறி தான் இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும் பொருந்தாது இல்லையா அது? ஸோ இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? காங்கிரஸ் 2014 தனிச்சு போட்டிட்டு 4.3 தான் தோத்த கட்சி. கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட். விடுதலை சிறுத்தைகள் 0.7% தான். மதிமுக 0.9% தான். ஏன் திமுகவே 25% தான். அவங்களும் ஒன்று ஜெயித்து இருக்கல. எல்லாரும் சேர்ந்து 33% வராங்க. அது மக்களவை தேர்தலில் 53 ஆச்சு, சட்டமன்ற தேர்தலில் 45 ஆச்சு. கமல்ஹாசன் உள்ள வராரு. இந்த மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. இந்த மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. ஸ்டாலின் தலைமைக்கு 47% வாக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த மக்களவை தேர்தலோட தீர்ப்பு. இது கழிஞ்ச மக்களவை தேர்தலில் ராகுல் தலைமைக்கு 53 கிடைச்சது. இப்ப முன்னிறுத்தப்பட்டது மு.க. ஸ்டாலின் தான். இந்த மக்களவை தேர்தலே திமுக ஃபேக்டர் தான் இருக்குங்கிறீங்க. திமுக ஃபேக்டர் தான் டாமினன்டா இருக்கு. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஃபேக்டர் தானே சொல்லுவாங்க. இது திமுக ஆட்சியில் இருந்தது. ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாத்திட்டோம்னு அவரை முன்னிறுத்தி பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கிட்டு பண்ணாரு. தென் கட்சி அரசியல் எல்லாமே ஸ்டாலினை முன்னிறுத்தி திமுக ஆட்சியில் இருந்து பண்ணாங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் பண்ணாங்க எதிரணி. அப்ப இந்த தீர்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் மற்றவங்க ஸ்டாலினுக்கு எதிராக செதறியும் விழுந்த தீர்ப்பாக தான் பார்க்க முடியும். நீங்க அப்படி பாக்குறீங்க. ஆனா ஒரு ஒப்பீடு என்ன சொன்னாங்க, 2019 40க்கு 39 தொகுதி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது. மேற்கு மண்டலங்களில் திமுக பலவீனமான இடத்துல கூட ராகுல் ஃபேவரட்ல தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதுக்கு அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, 2021 பாருங்க, மேற்கு மண்டலத்துல முழுக்க திமுக ஜெயிக்கல. அப்ப அங்க 2019 நடந்தது ராகுல் ஃபேக்டர் தான் அப்படிங்கிற அந்த பார்வையை வைக்கிறாங்களே, அது அப்படியே இந்த 2024 மாறிடுச்சு. பொருந்தாது. இது ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்ததுதான். மக்களவே ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்ததுதான். ஸ்டாலின் மையமா உள்ள தீர்ப்பு தான். ஸ்டாலினே ராகுல முன்னிறுத்தல. ராகுலுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு. எங்க ராகுல கொஞ்சம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினாங்கன்னா, கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயித்துருவாரோங்கிற இடத்துக்குள்ள ராகுல கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினாங்க. கோயம்புத்தூர்ல நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் ஜெயித்துருவாரோங்கிற இடத்துக்குள்ள கனிமொழி ராகுல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினாங்க. இந்த 2 ப்ரொஜெக்ஷனை தவிர ராகுலுக்கு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுக்கல. ஆனால் 19
ராகுலுக்கு அதை கொடுத்தாங்க. 50% மேல அந்த வாக்கும் போயிட்டு நம்ம வந்து பிடிக்காத நமக்கு தத்ரியாத்தை கோத்திர கவுல் பிராமணர்களை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மண்ணுன்னு நான் பேசுவேன். அந்த குடும்பம் ப்ரொஜெக்ட் ஆகும்போது எல்லாமே 50% தாண்டிட்டாங்க. இப்போ வந்து அந்த குடும்பம் ப்ரொஜெக்ட் ஆகி 47 எடுக்கல, ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் ஆகி தான் 47 எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமைக்கு என்ன வாக்கு கிடைக்குமோ அந்த வாக்கு தான் இப்போ மக்களவையில் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்க இன்னும் இதை டீப்பா பார்த்தீங்கன்னா அப்ப 2026 இந்த மக்களவை ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே பிரதிபலிக்குங்கிறீங்க. கண்டிப்பா அப்படியே பிரதிபலிக்கும். இதை தாண்டி சேஞ்சஸ் இருந்ததுன்னா ரொம்ப சிறிய அளவிலான சேஞ்சஸ் தான் ஓட்டிங்ல சேஞ்சஸ் இருக்குமே தவிர எம்ஜிஆரை விட இந்திரா காந்தி அம்மையாருக்கு 5% ஓட்டு அதிகம், கலைஞரை விட சோனியா காந்தி அம்மையாருக்கு 8% ஓட்டு அதிகம், ஸ்டாலினை விட ராகுல் காந்திக்கு 7% ஓட்டு அதிகம். அந்த தேரி இங்க பொருந்தாது. ஏன்னா ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டாரு, ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படல. 2004 சோனியா காந்தி அம்மையார் தான் முன்னிறுத்தப்பட்டாங்க. இந்தியாவில் முன்னிறுத்தப்படாத போது கூட சோனியா பிரதமர் ஆகலான்னு சொல்லி தான் பாமகவும் ஓட்டு கேட்டாங்க, திமுகவும் ஓட்டு கேட்டாங்க. வைகோ மட்டும்தான் ஜெயித்த பிறகு காங்கிரஸ் முடிவு பண்ணுவாங்கன்னார். அப்ப அந்த எலெக்ஷன் வந்து சோனியா சென்ட்ரிக்கா தான் இருந்தது. 19 மக்களவை தேர்தல் ராகுல் சென்ட்ரிக்கா தான் இருந்தது. 24 மக்களவை தேர்தல் மு.க. ஸ்டாலின் சென்ட்ரிக்கா தான் இருந்தது. இதை அதிமுக காரங்க மறைச்சு பேசுறாங்க. திமுக காரங்களும் இதற்கு சரியான பதில் போதுமான அளவு கொடுக்கலன்னு தான் நான் பாக்குறேன். நான் உண்மை இதுங்கிறனால நான் இந்த இதை சொல்றேன். ஏன்னா நானே கூட சொல்லியிருப்பேன், ஸ்டாலின் இங்க 35 சீட்டு ஜெயிப்பாரு, இந்தியாவை மோடி பார்த்துக்கு பாருன்னு நான் ஸ்டாலினை விமர்சிச்சே இதை நான் சொன்னதும் அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த 2026 களம்ங்கிறது திமுக அணி இன்டாக்டா இருக்கும். கூடுதலா திமுக அணியில தேமுதிக வரலாம், புதிய தமிழகம் வரலாம். ஸ்டாலின் கையில தான் அது இருக்குது. தேமுதிக டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. தேமுதிக டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணது 2024 ஓபன் பண்ணியிருந்தாங்க. அப்போ 2024 சரி இப்போ வேண்டாங்கிற ஒரு மூடுல திமுக கழகம் இருந்தாங்க. இப்போ 2026 விடுதலை சிறுத்தைகள் சில பிரச்சனைகள் பண்ணும்போது சிறுத்தைகள் வேணும், திமுக கூட்டணி தொடரும், இந்த கூட்டணி அசைக்க முடியாது, இந்த கூட்டணி நிரந்தர கூட்டணி தான் ஸ்டாலின் சொல்றாரு. எல்லா கூட்டணி கட்சிகளையும் மதிச்சு கூட்டணி பலத்தை ஒரு ஜோதி பாஸ் ஸ்டைல்ல தான் கொண்டு போயிட்டு இருக்காரு ஸ்டாலின்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. கலைஞர் ஸ்டைல்ல கொண்டு போகல. கலைஞர் வந்து 71 வந்ததுமே சேரிட்டி பாய்ஸ்ன்னு மோகன்குமார், சி சுப்பிரமணியம் இவங்களை தன்னோட ஆட்களை மனோகரம் போன்றவங்களை வச்சு விமர்சிச்சு காங்கிரஸ் வந்து திமுக படவுபடுத்தி பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு அது போயிட்டு. ஆமா, அது காங்கிரஸ் தானே பண்ணுச்சு, கலைஞர் பண்ணல. இவர் சேரிட்டி பாய்ஸ்ன்னு நக்கல் அடிச்சதுதான் காரணம். அதனாலதான் இந்திரா மோகன்குமார் மூலம் கோவப்பட்டு பண்ணாங்களா? அதனாலதான் பண்ணாங்க. அல்லாம இவரை வச்சு எம்பி ஆயிருக்கோம், மந்திரி ஆயிருக்கோம்னா அதுக்கப்புறம் தான் ரைட் எல்லாம் வந்துச்சு. எல்லாமே அதுக்கு பிறகுதான். நீங்க வந்து சேரிட்டி பாய்ஸ்ங்கிற அதை வந்து சேரிட்டி பாய்ஸ்ங்கிற வேர்டு நாஞ்சில் மனோகரன் கொடுத்த வேர்டு, சி சுப்பிரமணியத்துக்கும் மோகன்குமாரங்களுக்கும் கொடுத்த வேர்டு பேட்ஸ். ஸோ அவங்களுக்கு அது கோவம் வந்துச்சு. அதே மாதிரி கலைஞர் அடுத்த வெற்றி பெற்றது 80. அந்த 80 வெற்றிக்கு பிறகு அந்த அணி வந்து உள்ளுக்குள்ளே குழப்பங்கள் உருவாச்சு. அதற்கு பிறகு ஒரு எம்பி சுப்பிரமணியம் தலைவராக இருந்தது பிரச்சனையா. எம்பி சுப்பிரமணியம் பழைய சம்பத்தாளு. ஆமா, அது கலைஞர் மேல அந்த கோபம். அதே மாதிரி வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டணியிலே வரலனாலும் கூட கலைஞர் ஒரு நல்ல கூட்டணிக்கு வராம அவர் பார்த்துக்கிட்டாரு. சம்பத்து காலத்துல தான் இவங்க. ஸோ கலைஞருக்கு எதிராக அந்த பொலிட்டிக்ஸ் இருந்து கலைஞரும் வந்து அந்த அணியை வந்து பெரிய அளவில் கட்டி காக்கிறதுல வந்து அவரால் முடியல, அல்லது எக்ஸ்டர்னலா சிரமங்கள், அவரால் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல வெற்றிகரமாட்டு. ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணியை அப்படியே கொண்டு போறாருன்னா இங்க இருக்க யாருமே டிசைடிங் ஃபேக்டரா இல்லை. திமுக அணிக்குள்ளதான் டிசைடிங் ஃபேக்டர். இவங்க ஜெயித்து திமுக அணிக்குள்ளதான்னு சொல்லும் போது இந்த அணி அப்படியே இன்டாக்டா தொடரும். ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நம்ம மதிமுக சிபிஎம் சிபிஐயோட பெரியவங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. இதை தாண்டி இந்த அணிக்குள்ள கிருஷ்ணசாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணசாமி வந்து இதுவரை அந்த திமுக சைடு எதுவும் ஓப்பன் பண்ணல. பட் ஸ்டாலினை பொறுத்தளவுல நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திர உள்ள வேளாளர்களை மோடி பட்டியல் வெளியேற்றம், பெயர் மாற்றம் இதுல இருந்து முன்னெடுக்கிறதும், சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு தமிழ் தேசியம் முன்னெடுக்கிறதும், அந்த ஓட்டர்ஸுக்குள்ள இன்னொரு ஆளாட்டு நாம் தமிழர்லையோ பாஜகவிலே இல்லாத கிருஷ்ணசாமியை ஸ்டாலின் வந்து உதயசூரியன்ல என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஏற்கனவே அவர் திமுக கூட்டணியிலலாம் இருந்தவர் தான். இந்த முறை ஒரு வேளையில அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இன்னும் ஆப்ஷனை ஓபன் பண்ணல. அவர் வந்து ரொம்ப எடப்பாடி மேல அதிருப்தியில இருக்காரா? எடப்பாடி மேல இந்த சப் கேட்டகரைசேஷன்ல அதிருப்தியா இருக்கார். சப் கேட்டகரைசேஷன்ல எடப்பாடி பழனிசாமி வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட
ஜெயலலிதா அம்மையார் ஏத்துக்கல, கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னாரு. இவர் கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறதுக்காக அதை ஆதரிச்சது வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக கூட்டணி கட்சி கூட்டங்கள்ல போறதில்ல. தேமுதிக அதிமுக கூட்டணியில பலமா தான் இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துல எல்லாம் ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து எடப்பாடியும் KP முனுசாமியும் வந்து பிரேமலதா அம்மையாருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாப்புல. ஆனா இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் குரு பூஜையில வந்து அவங்க பெருசா நடத்த நினைக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய அளவில் நடந்தது, எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது கேப்டன் விஜயகாந்துக்குள்ள மக்கள் அபிமானத்தை அது காட்டுது. அது அரசியல் ரீதியா அதை தேமுதிக முன்னெடுக்கும் போது முதல் இன்விடேஷனை வந்து அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான், திமுக கழக தலைவர் முதலமைச்சர் கொடுத்தாலும் கூட திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் போல சேகர் பாபு அனுப்பி வச்சாரு. ஏன்னா அவர் வெற்றி கூட்டணியில இருக்கிறாரு, 39 ஜெயித்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தோத்தவங்க தேமுதிக, எடப்பாடியால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. பட் அவங்களுக்கு வந்து நாளைக்கு சீட் கன்வெர்ட் ஆகி மீண்டும் அரசியல் களத்துக்குள்ள வந்து மக்களவை சட்டமன்ற உறுப்பினர் வரணும்னா எடப்பாடியால தேமுதிகவுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரே வாய்ப்பு இருந்த ஒரு சீட்டு விருதுநகர், அந்த சீட்டு வந்து மக்களவை தேர்தலில் வந்து திமுக அணிதான் ஜெயித்தது. ஒருவேளையில என்டிஏல நின்று இருந்தா அந்த சீட்டு விஜய் பிரபாகரன் ஜெயித்திருக்கலாம். அதை தாண்டி இங்க நீங்க மத்திய சென்னை சீட்டுனாலும் சரி, திருவள்ளூர் சீட்டுனாலும் சரி, கடலூர் சீட்டுனாலும் சரி, தஞ்சாவூர் சீட்டுனாலும் சரி, இந்த 4 சீட்டிலையும் அதிமுகவை நம்பி வந்து அவங்க இனிமே ஜெயிக்க முடியாது. அதிமுக அணியில கூடுதலாட்டு வந்து பாமக வந்தாலும் பாமகவுக்கும் அவங்களுக்கும் வந்து வரல, வந்தாலும் தான் நான் சொல்றேன், பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் நல்லுறவு இல்லை. அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறதும் பெரிய கொஞ்சம் ஒரே இடத்துல போட்டி போடுறாங்க. கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒரே பாமக பெல்ட் எல்லாம் தேமுதிக ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஒரே இடத்துல மட்டும் இல்ல, அந்த உள்ஒதுக்கீடு எடப்பாடி கொடுக்கும்போது ஒரு ஜாதிக்கு கொடுக்க கூடாதுங்கிறத பிரேமலதா அம்மையார் சொன்னதுனால அவங்க சட்டமன்ற அலையன்ஸை விட்டே கலத்தி விட்டுட்டார். அவர் தேமுதிகவும் 1 இயர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கு. 1 இயர் இடஒதுக்கீடு எதிரில்லை, ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க. ஏன்னா 1 இயர்கள் தான் கணிசமா விஜயகாந்த் ஜெயிக்க வச்சாங்க தேமுதிகனுடைய தொடக்க காலத்துல. அவங்களுடைய பேஸே 1 இயரும் பறையர் 2 சமுதாய மக்கள் தானே ரொம்ப பேஸா இருந்தாங்க தேமுதிக. பாமகவில் உள்ள வன்னியர்கள் அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கல. 2014 தேமுதிக தன் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து ஒரு சீட்டாவது ஜெயித்தாங்க தருமபுரியில. ஆமா, 14 சீட்டு நின்ற இடத்துல ஒரு சீட்டு கூட பாமகவில் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல ஓட்டை. அது மட்டும் இல்ல, அதுல வன்னியரை கேண்டிடேட்டா போடலைங்கிறது கூட பாமக அதை முன்னெடுத்து அவங்க நான் வன்னியரை போட்டாங்கன்னு அதை பிரச்சாரம் பண்ணாங்க பாமக. அது அவங்க கட்சி எப்படியும் போடலாங்கிறது கூட விடல. ஒரே அலைன்ஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த அலைன்ஸ்ல வந்து ஆரம்ப கட்டத்தில் 14 சீட்டு இருந்த தேமுதிக கடைசியில் 4 சீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. இப்ப தேமுதிக வந்து அதிமுகவுக்கு மிகவும் தேவையான ஒரு அலைன்ஸுங்கிற அடிப்படையில் ஒரு இடங்கள்லாம் அதிமுக 2ஆம் இடம் தாக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் பல தொகுதிகளில் தேமுதிக இல்லைன்னா முடிஞ்சிருக்காதுங்கிறதான் ஃபேக்ட். விருதுநகர்ல நல்லா விஜய பிரபாகரன் வாங்கினாரு. திருமங்கலம், அருப்புக்கோட்டை மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை வெற்றியே பெற்றிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து விஜய பிரபாகரன் விஜயகாந்துக்கு சிம்பதி தான் அதுல டாமினன்ட்டே தவிர அதிமுக ஓட்டு டாமினன்ட்னு சொன்னா திருநெல்வேலியில் 8% ஓட்டு தான் அதிமுக எடுத்திருக்குது. தூத்துக்குடியில தெலுங்கு தாய்மொழி மக்கள் பகுதி தவிர நாடார் ஏரியாவில் ரொம்ப லோ ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. ராமநாதபுரத்துல தெலுங்கு மக்கள் வந்து கம்மி, அங்க வந்து அதிமுக 9% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாங்க. தேனியில தெலுங்கு தாய்மொழி மக்கள் கொஞ்சம் கணிசமா இருக்காங்க, அங்க தினகரனுக்கு எதிராக 13% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஓட்டுல தேமுதிகவோட ஓட்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து கணிசமாட்டே இருக்குது. அதே வேளையில விருதுநகர்ல வெறும் என்டிஏ வந்து 15% வாக்கு எடுத்திருக்காங்க. என்டிஏல விஜய பிரபாகரன்னா அந்த சீட்டு வெற்றி பெற்றிருக்க முடியுங்கிறது தான் தேமுதிக கூட ஒரு பார்வை. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அதிமுக ஆப்ஷன்ல நல்லா இருக்கிறாங்க, முக்கியமான கட்சியாட்டு 5 சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்டிஏ ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா என்டிஏ காட்டி தான் அங்க 5 சீட்டு வாங்கினாங்க. இதெல்லாம் நுணுக்கமா யாரும் பாக்குறது இல்ல. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தான் வாங்கின. அதே மாதிரி ஜி.கே. வாசன் அதிமுகவை காட்டி தான் அண்ணாமலை கிட்ட 3 சீட்டு வாங்கினாப்ல. அப்ப இவங்க இதை காட்டி தான் அங்க 5 சீட்டு வாங்கினாங்க. அப்போ 2வது இடத்துக்கான போட்டியில அதிமுக காட்டி என்டிஏலையும் என்டிஏ காட்டி அதிமுக சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ இதையும் தாண்டி தேமுதிகவுக்கு மு.க. ஸ்டாலின் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள பார்க்க வச்சதன் மூலமா திமுக ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயரா இருக்கிறாங்க. அவங்க பாமக ஓட ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்துல இறங்குற
கதையாட்டு பாமக இவங்களோட மேல போய் இருந்த காலகட்டம் போய் 24க்கு பிறகு 26ல தேமுதிகவுக்கு பார்கெனிங் வந்து பாமகவோட பெருசா இருக்குங்கிற சூழல் வந்துட்டு பாமகவுக்கு திமுக ஆப்ஷன் க்ளோஸ். திமுக வர முடியாது. திமுக வந்து வேண்டான்ட்டாங்களே, விடுதலை சிறுத்தைகள் முயற்சி பண்ணாங்க, பாமக கண்டிப்பா முயற்சி பண்ணாங்க, விசிகாவே போதும்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. கூடுதலா அவங்க தேமுதிகவையும் சேர்த்துட்டா ஃபைட்டே இல்லைங்கிற லெவல்ல, கேம் ஓவருங்கிற லெவல்ல கொண்டு போகலான்னு ஸ்டாலின் நினைப்பாரு. ஏன்னா ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்லை. கலைஞர் வந்து 98ல 96ல வெற்றி பெற்ற அணிக்கு மேல திருநாக்கரசு அண்ணன், இவர் சிபிஎம், தென் ஜெகத் ரட்சகன், நண்பர் ஜெகத் ரட்சகன், இவங்களெல்லாம் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை இருந்த போது வந்து கலைஞர் ஸ்ட்ரிக்டா அந்த அந்த 96ல வெற்றி பெற்ற அணியே வச்சுக்கிட்டாரு. 98 சொல்றீங்க? 98 சொல்றேன். அப்ப பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கல, ஏடிபிகே தான் வச்சிருந்தது. 96ல வெற்றி பெற்ற அணிய அப்படியே 98ல வச்சுட்டாப்புல. ஜெயலலிதா பிஜேபி அங்கங்கெல்லாம் அணியை பெருசாக்கணும்னால நம்மளும் சிபிஎம் சேர்க்கணும், மதிமுக சிபிஎம் அவங்க 2.5% ஓட்டு எடுத்திருந்தாங்க, சிபிஎம் சேர்க்கணும், ஜெகத் ரட்சகன் வீரவன்னியர் பேரவை பாமக ஜெயலலிதா கூட போறதுனால நம்ம வீரவன்னியர் பேரவைக்கு சீட்டு கொடுக்கணும், அதே மாதிரி மீண்டும் பழைய எம்ஜிஆர் ஆட்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயலலிதா எமர்ஜி ஆனால திருநாக்கரசுக்கு சீட்டு கொடுக்கணும், திருநாக்கரசுக்கு ஒரு சீட்டு, ஜெகத் ரட்சகனுக்கு ஒரு சீட்டு, தென் சிபிஎம்முக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லும் போது கலைஞர் வந்து அந்த வெற்றி பெற்ற அணியை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு போனாரே தவிர சேஃபர் சைடு அதை பிளே பண்ணல. ஸ்டாலின் அபண்டன் காசன்ல அவர் தேமுதிகவின் சேர்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ஸோ தேமுதிகவும் 11ல இருந்து வெற்றியே பெறல. அப்படி வெற்றியே பெறாத போது 47% பலத்தில் இருக்கக்கூடிய திமுக அணி கூட போனா இவங்களுக்கு ஒரு 3% ஓட்டுனே வைங்க, அந்த வந்து 50% பலத்துல வந்துடும். இந்த 50% பலத்துக்கு எதிராக இன்னொரு அணி வந்து 45%க்குள்ள உருவாகிடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது வந்து எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்போ அவங்க 19ல எடப்பாடி பன்னீர்கிட்ட வாங்கியும் அது சீட்டு தான், 21ல தினகரன்கிட்ட வாங்கியும் எதுவுமே தேரல, 24ல எடப்பாடிகிட்ட வாங்கியும் எதுவுமே தேரல, 11ல ஜெயலலிதாட்ட வாங்கின பிறகு எதுவுமே அவங்களுக்கு தேரல. எல்லா தேர்தல்லையுமே வந்து அவங்க தோல்வியை தழுவுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு களத்துக்குள்ள மீண்டும் சட்டசபைக்குள்ள நுழையணும்னா மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அவங்களுக்கு குடும்ப ரீதியா நல்ல உறவு இருக்குது. எல்கே சுதீஷ் எல்லாம் ரொம்ப ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு நண்பராக இருக்காப்புல. அவங்களுக்குள்ள சில உதவிகள் எல்லாம் ஸ்டாலின் செய்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அரசியல் கூட்டணியாட்டம் அது மாறிட்டுன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எழுதுன்னு நினைக்கிறாப்புல. மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாப்புலன்னா, சரி நம்ம வந்து அபண்டன் காஷன்ல அரசியல் பண்ணுவோம், காம்ப்ளசண்டா அரசியல் பண்ணாண்டாம், நம்ம டேம்ஸுக்கு அவங்க வருவாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கலான்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. 2024 அவங்க சேர்த்திருப்பாப்புல ஸ்டாலின். 24 மக்களவை தேர்தல் வேண்டாம், நம்ம சட்டமன்ற தேர்தல் நமக்கு ரொம்ப வைட்டலான தேர்தல், நம்ம இவங்க சந்திச்சுட்டு வரட்டு பார்த்துக்கலாங்கிற எண்ண ஓட்டம் தான் மு.க. ஸ்டாலின்ட்ட இருக்குது. ஸோ இது உடனே அலைன்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குது, என்டிஏ ஆப்ஷன் இருக்குது, திமுக ஆப்ஷனும் இருக்குது. அவங்க ஒரு பெரிய குரூசியல் பிளேயராட்டு ஒரு பெரிய பிளேயரா வந்தாங்கன்னா, இப்ப அவங்க வரும்போது இப்ப விடுதலை சிறுத்தைகள் எப்படியும் இந்த முறை 6 சீட்டு கேட்பா, 6 சீட்டுக்கு ஒப்புக்கொள்வாங்களா, குறைஞ்சது 8-9 சீட்டாவது, 12 கேட்டு ஒரு 8-9 வாங்கிலாம் நினைப்பாங்களான்றது இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் வந்து இப்ப செல்வ பெருந்தகையெல்லாம் தொடக்கத்துல ஒரு மாதிரி கூட்டணி அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரிலாம் லைட்டா கேட்டாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. இடதுசாரிகள் ஒரு பக்கம், பிரேமலதா வந்தாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கான கொடுக்கறதுல இப்ப ஆல்ரெடி நீங்க சொன்ன வெற்றி கூட்டணிங்கிற அந்த கூட்டணிக்குள்ள சீட்டு குறையிற மாதிரி இருக்குமே. ஸோ மோடி வந்து அந்த இடத்துக்குள்ள மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு 2 இஷ்யூ எடுக்கிறாரு. ஒன்று சப் கேட்டகரைசேஷன், அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஹரியானாவில் பண்ணது, அந்த ஷெட்யூல் காஸ்ட் உள்ஒதுக்கீடு ஒன்று பண்றாரு. அது அவருக்கு தேவையான ஸ்டேட்ல மட்டும் பண்ணிக்குவார், மற்ற ஸ்டேட்ல விட்டுருவார், லாபம் வரக்கூடிய ஸ்டேட்ல பண்ணுவார். அடுத்து வந்து அவங்க எடுத்துறது ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு, எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி, உமர் அப்துல்லா எதிரி இல்லை, அவர் மந்திரி சபையில் இடம் கொடுக்காமலே உமர் வந்து அங்கே வந்துட்டாரு. பார்த்தீங்களா, இவிஎம் மேட்டர்லாம் வந்து நியாயமாக தான் நடக்குன்னு உமர் சொல்லிட்டாரு. அடுத்தால அகிலேஷ் யாதவ், அவர் கூட்டணி இடைத்தேர்தலில் சீட்டே கொடுக்கல. அடுத்து தேஜஸ்வி யாதவ். இப்படி இவங்க உங்களுக்கு வந்து 2வது எதிரி தான், எங்களுக்கு முதல் எதிரி காங்கிரஸ் தாங்கிறத மோடி டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதனாலதான் ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் இதுக்கு போய் பெரிய அளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை மோடி தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்காரு. நீங்க தொடர்ந்து அதை சொல்லிட்டு தானே இருக்கீங்க. எப்பவுமே மோடி ஸ்டாலினை எதிரியா பார்ப்பது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்தே நீங்க சொல்லிட்டு தான். அது அவரு அகிலேஷ் யாதவ் இருந்து எல்லாத்தையும் இதே மாதிரி மெயின்டைன் பண்றாரு, அப்படிதான். கண்டிப்பா இதுதான் நம்ம நுணுக்கமா பார்க்கணும்.
சசிகலா அம்மையார் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுன்னு நான் யாரெல்லாமோ சொல்லி மீறி நம்ம சொன்னார்னா மோடிக்கு என்ன ஓட்டம் நமக்கு அதுல தெரிஞ்சது. அதே மாதிரி மோடிக்கு என்ன ஓட்டம் வந்து காங்கிரஸ் தான் நமக்கு எதிரியே தவிர ஸ்டாலினோ அகிலேஷ் யாதவோ உமர் அப்துல்லாவோ காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான் எதிரியே தவிர அது இல்லாம எதிரிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது காங்கிரஸும் ஸ்டாலினை விட்டுற முடியாது. அகில இந்திய அளவுல விட்டுட்டா இண்டி கூட்டணியே போயிட்டு 2029 காங்கிரஸுக்கு போயிடும். தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலினை நம்பி 9 சீட்டு 10 சீட்டு ஜெயித்தவங்க ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்னு இருக்குது. 2 தடவை கன்சிக்யூட்டிவா நின்று ஜெயித்துட்டாங்க. அதையும் தாண்டி ஸ்டாலின் வந்து அகில இந்திய இமேஜுக்கும் காங்கிரஸுக்கு தேவை. மோடி அதுதான் எதிர்பார்க்காரு. ஸ்டாலின் எப்படியாவது காங்கிரஸை விட்டு விலகி ஜெயலலிதா டைப்ல நானே ஜெயிப்பேன்னு போயிட்டாருன்னா காங்கிரஸ் வந்து தரையில விழுந்த மீன் மாதிரி ஆயிரும். அதை வந்து மோடி ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அப்போ காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கிட்ட ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல அதே ஸ்டேட்டஸ்கோ போகக்கூடிய அளவுக்கு தான் காங்கிரஸும் போவாங்க. எனிவே திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக தன்னோட பார்கெனிங்க உயர்த்தும். அடுத்து எடப்பாடி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க விரும்பல. இடையில அவர் விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏதாவது நடந்துராதான்னு மதுரை சீனிவாசன், நயனார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவங்க எல்லாம் பாஜகவுக்குள்ள விரும்புறாங்க எடப்பாடி கூட்டணியை. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா பாஜகவோட கூட்டணி போனா 13+5 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நமக்கு வராது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாம நம்ம எந்த காலமும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா நினைக்கிறார். மற்றவங்க திமுக இருந்து அவர் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர் டம்மி அப்படிலாம் நான் நினைக்கல. திமுக அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு சேர்க்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவரை பிஜேபி ஆளு தான்னு அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பார்வையில அவர் வந்து 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா 5% வாக்குல தோத்தது காரணம் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் கலைஞருக்கு போனதுன்னும் 21ல அதிமுக அணி 5.5% ஓட்டுல தோத்தது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் ஒரு 13-15% ஓட்டுக்கு மேல ஸ்டாலினுக்கு மொத்தமா விழுந்தது தான் காரணம்னு அவர் நினைக்கிறாரு. சீமான் பொறுத்தளவுல இந்த ஓட்டெல்லாம் வராது, 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுறது, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, 5% தான் நம்ம கன்னியாகுமரியில எடுத்தோம், உள்ளதுலேயே லோவஸ்ட் ஓட்டு கன்னியாகுமரியில தான், அப்போ அது வராதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் திட்டி பேசிட்டு இருக்கிறார். எடப்பாடியை பொறுத்தளவுல ஜெயலலிதாவுக்கு திரும்பி வந்த மாதிரி தனக்கு திரும்பி வந்துடும்னு எடப்பாடி மக்களவையில வரலையே, ஒரு எலெக்ஷன்ல வராது, 2வது எலெக்ஷன்ல தனிச்சுன்னா அந்த நம்பிக்கை பெற்று அது வரும். மீண்டும் பிஜேபி கிட்ட போயிட்டாங்கன்னா அப்புறம் காலமெல்லாம் பிஜேபி கூட தான் போக வேண்டியது இருக்கும், பிஜேபி டைம்ஸுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் எந்த காலமும் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் நம்ப மாட்டாங்க, திமுக அணியில அவங்க பெருசா கன்சாலிடேட் ஆயிடுவாங்க, இவரு உருவத்தை இழந்து பாஜகக்குள்ளே கரைஞ்சி போக வேண்டியது இருக்குன்னு அச்சப்படுறாரு. அதனால தன்னோட லீடர்ஷிப்பை அவரு விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரெட்டாலியை ஃப்ரீஸ் பண்ணாலும் நான் நிற்பேன், அப்படிதான் அவரு மைண்ட் செட்ல இருக்காரு. இது வந்து ஒரு சிலருக்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணி வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து தீல மிதிச்ச மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியா நான் கேள்விப்பட்ட வரையில நான் ரெட்டலையில தான் தோத்துருக்கேன், 3வது கூட ரெட்டலையில போயிருக்கேன், இன்னைக்கு அதே ரெட்டலையில 93,000 ஓட்டுல ஜெயித்திருக்கேன். ஏன் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டே தவிர ரெட்டலைக்கு உள்ள அந்த ஓட்டுங்கிற காலகட்டம் முடிஞ்சு போச்சு, ரெட்டலையை கட்டி என்ன மிரட்ட முடியாது, நான் தெளிவா நிற்பேன்னு தான் சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் கோயம்புத்தூர்ல வந்து இவரு முஸ்லிம் சிறைக்கைகள் விடுதலைன்னு தீர்மானம் போட்டதும் இந்து ஓட்டுகளுக்காக கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்ச இடத்துக்குள்ள விழால கொன்ற இந்து ஓட்டுக்காக அண்ணாமலை அரசியல் பண்ணும்போது இவர் உடனே போல்டா முபாரக்கை கூட்டு பார்த்தாரு. அப்போ அவரோட நிலைப்பாட்டில் அவர் தெளிவா இருக்கிறதா தான் நடவடிக்கைகள் காட்டுது. பரஸ்பர நம்பிக்கையின்மை வேற 2 பேருக்கும் வந்துச்சு. இதுல கூட்டணி போனா 18% ஓட்டுக்கு சீட்டு கேட்பாங்க, 20-18 பிரிக்க சொல்லுவாங்க, 100-90 பிரிக்க சொல்லுவாங்க. அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். முதல்ல கூட்டணி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வெளியேறிடும், மீண்டும் வரக்கூடியதும் வராது. அப்போ அதுக்காக அவர் பயப்படுறாரு. அதுக்காக தான் முபாரக் எல்லாம் கூப்பிட்டு அலைன்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த விஷயத்துல முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை தீர்மானம் போட்டிருக்காரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் போட்டிருக்காரு, நிதி பகிர்வுல மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஓரவஞ்சனை காட்டுதுன்னு 3 தீர்மானம் போட்டிருக்காரு. இந்த சூழல்ல வேண்டான்னு இருக்கிறாரு. வேணும்னு எடுக்கிற மாதிரி அவரை வச்சா அடுத்த கட்டமே வந்து நாங்க 18 எடுத்துட்டோம், ஹரியானா மகாராஷ்டிரா மாதிரி மேல போவோம், அப்போ பாதின்னு பிரிச்சுக்கோன்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. அண்ணாமலை நம்ம வளர்ந்துருக்கோம், நான் வளர்த்துருக்கேன், பாதி போவோம்னு ஆரம்பிப்பாப்புல. அவர் என்ன சொல்லுவாரு, இது சட்டமன்றம் வேற மக்களவை வேற, நாங்க சட்டமன்றத்துல மேல வருவோம், பாதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா இவங்க தரப்பு நாங்களும் ஹரியானா மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கோம், அப்போ பலத்தின் அடிப்படையில் பங்கீடு பண்ணிக்குவோம், எங்ககிட்ட
18% 100 சீட் நீங்க எடுத்தீங்கன்னா 90 சீட் எங்கிட்ட கொடுங்க, நாங்க 90 எங்க ஆட்கள்கிட்ட பிரிச்சுக்கிறோம், மீதி 34யும் 10:9ங்கிற ரேஷியோல நம்ம பிரிச்சுக்குவோம், 20-18ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. அப்ப அது அவருக்கு ஏற்புடையதா இருக்காது, சட்டமன்றம்னா நான் எழும்பி போவேங்கிற கருத்து அவர் சொல்லுவார். இவங்களும் அதே கருத்தை மகாராஷ்டிரா ஹரியானா வச்சு பேசுவாங்க. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையா தான் அது. பாஜக எடப்பாடி அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்ல 2026ல, கிட்டத்தட்ட இல்ல. அதான் இப்ப நடுவுல. அது மட்டும் இல்ல, பாஜகவும் 0 எம்பி இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளிப்படையா ராஜ்நாத் சிங் ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாப்புல. அப்போ மோடி தரப்புல என்ன நினைக்குதுன்னா, இந்திரா காந்தி காமராஜுக்கு இந்திரா காந்திக்கு தகராறு வந்த போது இந்த மணி டிவால்யூஷன் பல பிரச்சனைகள்ல 67க்கு அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் செஞ்சுரிட்டி கிரி எல்லாம் வரும்போது அந்த இஷ்யூ வரும்போது இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிரச்சனை வரும், நம்மள பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து நமக்கு எதிராக ஒரு கோஷ்டி சிண்டிகேட் உருவாயிருவாங்க, மாற்ற முயற்சி பண்ணுவாங்கலாம் வரும்போது திமுக ஆதரவு தேவைங்கிற அடிப்படையில தான் அன்னைக்கு ஜெகஜீவன் ராம அனுப்பி காமராஜ் சிலையெல்லாம் அண்ணா சிலையெல்லாம் திறந்து வைக்க வந்தாப்புல. அப்ப ஜெகஜீவன் ராமுக்கு மாணவர் காங்கிரஸ்ல இருந்து கருப்பு கொடியெல்லாம் காட்டினாப்புல. அந்த ஜெகஜீவன் ராம் தான் அப்புறம் இந்திரா காந்திக்கு பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆனாப்புல, பிரசிடென்ட் பார்ட்டிக்கு பிரசிடென்ட் ஆனாப்புல. சோ நாளைக்கு அந்த கணக்குக்கு 71ல சீட்டே தரல கலைஞர், எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுத்தாரு. அதான் எம்எல்ஏ கொடுக்கவே இல்லையே, சட்டமன்ற தேர்தல் தேவையில்லையே, இந்திரா காந்தி தேவையில்லையே, பிரைம் மினிஸ்டர் தானே. அப்ப காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் தான் அங்க பெருசு, ஸ்தாபன காங்கிரஸ். அதுதான் விவிகிரிய ஹெல்ப் பண்ணல, அதனால உனக்கு சட்டமன்றமே இல்லைங்கிற மாதிரி பண்ணதா சொல்லுவாங்க 71ல. அதுதான் அந்த கணக்கு தான், ஒரு லாப கணக்கு தான், லாப கணக்கு தான். அவர் சைமல்டேனியஸ் எலெக்ஷனுக்கு கேட்டாரு, 6 மாசம் கொடுத்தாரு, 9 எம்பி தார பார்லிமெண்ட்ல ஏன் எம்பி உங்களுக்கு தானே, நீங்க பிரைம் மினிஸ்டர், அது முடிஞ்சு போச்சு. அப்போ ஆல் இண்டியா பார்ட்டிஸ் எம்பி இருக்கவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அன்னைக்கு கலைஞருக்கு இந்திரா காந்தி முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, காமராஜருக்கும் சிண்டிகேட்டுக்கும் காமராஜ் தலைமையிலான சிண்டிகேட்டுக்கும் நமக்கு தகராறு வரும்போது கலைஞருக்கு ஆதரவு தேவைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. மோடிக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நெசிட்டி இல்லை, ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. என்றாலும் 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு வந்தார். இதை மறந்துகிட்டு பவர் பாலிடிக்ஸ் அப்படிதான், இதை மறந்துகிட்டு பலரும் ஊடகத்துல பேசுறதுதான் ஆச்சரியமாட்டும் வேப்பாட்டும் இருக்குது. இல்ல இப்ப நீங்க எடப்பாடி பாஜக கூட்டணி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லும்போது, எடப்பாடி விஜய் அலைன்ஸுங்கிறது கொஞ்சம் தொடக்கத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஒரு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப 2020 ஆனா விஜயோட தொடர்ச்சியான செயல்பாடு திமுகவை டார்கெட் பண்ணி தான் இருக்கு தொடர்ச்சியா. இதை நீங்க எப்படி போக நினைக்கிறீங்க? விஜய் தனிச்சு நிற்பாரா இல்ல எடப்பாடியோட அலைன்ஸ் போவாரா? விஜய்க்கு பலம் என்ன? விஜய்க்கு பலம் என்ன? பலம் என்னன்னு தெரியாது. ஒரு 6% இருக்குமா? தனியா 6-7%. நின்னாதானே அந்த ஓட்டு, நிக்காம அது எப்படி ஒரு ஓட்டா இருக்கும்? கற்பனை எப்படி ஓட்டாகும்? நின்று எடுத்தாதானே அது விஜய்க்கு ஓட்டு. அப்படின்னா அஜித் வந்துட்டாரு, அவருக்கு 7% ஓட்டு. சிவகார்த்தியும் வந்துட்டாரு, புக்மை ஷோல இன்னைக்கு அவர் படம் தான் அதிகம் பேரு புக் பண்ணி பார்த்திருக்காங்க, அவருக்கு அப்ப 8% ஓட்டு. அப்படி கணிக்க முடியுமா? விஜயகாந்த் நிரூபிச்சாதானே 8%, நிரூபிக்கலன்னா நீங்க அல்லு அர்ஜுன் தானே, நிரூபிச்சாதானே நீங்க பவன் கல்யாண். அல்லு அர்ஜுன் தெலுங்கானாவில் கட்சி ஆரம்பிச்சாருன்னா, ஆந்திரா விட்டுருங்க, ஆரம்பிச்சாருன்னா இவர் காபூஸ் அங்க இருக்காங்க, சினிமா பெரிய ஸ்டார் ஹீரோ, அவரும் ஒரு 7% ஓட்டு எடுப்பாருன்னு வைங்க. எடுத்தாதானே 7% ஓட்டு. எடுக்கிறதுக்கு முன்ன வரும். அப்ப விஜய்க்கு 7, அதாவது ஒரு அனுமானத்துல விஜயகாந்துக்கு 8% வந்த மாதிரி இவருக்கு ஒரு 6-7% வரும் கூட உறுதியா சொல்ல முடியாது. வந்தாதானே அது 8, வரதுக்கு முன்னது அனுமானம் தானே. கற்பனையா உள்ள ஓட்டை எப்படி ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? இது கூட தெரியாத அட்டுத்தனமான உள்ளவங்களாம் அரசியல் விமர்சகர்னு பேசிட்டு இருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அட்டுத்தனமானங்க தனிச்ச நின்று நான் எவ்வளவு இருக்கு நிரூபிப்பாரா அந்த 2026ல? அது நிரூபிச்சாதான் அது அவருக்கு ஓட்டு. இல்ல ஏடிபியோட போவாரா? வாய்ப்பு இல்ல. அது இவர் நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சு எடப்பாடி சீட்டு கொடுத்ததுதான், அது நம்ம பண்ண முடியாது. ஆனா அது எந்த ஓட்டுக்குன்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டுக்கு தான். அதன் மூலமா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு தான் வரும். பலம் நிரூபிக்காத ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜிக்கு போச்சே தவிர சிவாஜி வச்சு ஜானகிக்கு ஓட்டு வரல. பலம் நிரூபித்த விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையார் சீட்டு கொடுத்து தோத்து கடந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாப்ல. அப்ப பலம் நிரூபிச்ச ஒருத்தருக்கும் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கும் உள்ள வித்தியாசம், சிவாஜிக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள வித்தியாசம். அட்டுத்தனமா முட்டாள்தனமா பிராண்டிங் மாஸ்டர் சொல்றத அட்டுத்தனம் முட்டாள்தனமா முட்டா பசங்கன்னு சொல்லிடுங்க. அரசியல்ல பேசிட்டு இருக்காங்க, என்ன நம்ம இதை சொல்லதுக்கு. பட் நாம தெளிவா இருக்கிறோம். முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மறந்து போய்
யாருமே அலையன்ஸ் இல்ல, விஜய் பெரிய ஆளுன்னு சீட்டு கொடுத்ததுதான். அது நம்ம கையில இல்ல. அது முடிவெடுக்க வேண்டிய இல்ல. அவங்க அந்த விஜயகாந்த் ஜெயலலிதா அலைன்ஸ் வந்த மாதிரி எடப்பாடி விஜய் அலைன்ஸ் வந்து திமுக ஆட்சியை கவுழ்க்கும், எப்படி அவங்க வந்தாங்களோ அது மாதிரி இப்ப அது மாதிரி சொல்றாங்க. 31ல பேசணும், 33ல பேசணும். இப்ப தெரியாதவன்லாம் முட்டா பய, அறிவற்றவன், உண்மை தெரியாதவன், அது ஃபேக்டே தெரியாத முட்டா பீஸுங்க. அதெல்லாம் அப்படியே சொல்லிடலாம். விஜயகாந்த் மாதிரி 8% எடுத்துக்கிட்டு 31ல போனா அது கரெக்ட். இது இந்த விவரம் தெரியாத கோஷ்டிகளுக்கு இன்னும் சொல்லிக்கிறேன். 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் சீட்டு பலன் நிரூபிக்காம கேட்கும் போது பலன் நிரூபித்த வைகோவுக்கு தான் 35 சீட்டு கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கு அடையாளத்துக்கு அதிகபட்சம் 15 சீட்டு தான் கொடுக்க தயாரினாங்க. அப்போ இன்னைக்கு எடப்பாடி கூட போனா எடப்பாடி விஜய்க்கு வந்து 15 சீட்டு கொடுக்கிறாரா அல்லது கூட்டணி இல்லைன்னு மிரண்டு போய் இஷ்டம் போல சீட்டு கொடுக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. யாரும் பலம் நிரூபிக்காதவங்களுக்கு அடையாள அரசியலுக்காக, பிரச்சாரத்துக்காகவும், அவர் சார்ந்த சமூக தளத்துக்காகவும் ஒரு 10-12 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி எடப்பாடி விஜய்க்கு கொடுத்தாருன்னா, பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி கொடுத்தாருன்னா அது ஜானகிக்கு பலகின மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பலகினமா தான் இருக்கும். ஜெயலலிதா அந்த இடத்துக்குள்ள பல நிரூபிச்சவருக்குள்ள சீட்டு இவ்வளவு, பல நிரூபிக்காதவங்களுக்கு இவ்வளவுதான் சொன்னாங்க. பல நிரூபிச்ச பிறகுதான் ஜெயலலிதா 41 சீட்டு விஜயகாந்த் கொடுத்தாங்க. இந்த அடிப்படை உண்மை தெரியாம கூட பலரும் வந்து, மீண்டும் சொல்றேன், முட்டாள்தனமா பிராண்டிங் மாஸ்டர் சொல்றதை அப்படியே கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்குகள் படி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணிக்கு 210 சீட்டு கிடைச்சா கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வேற எதுவுமே பலம் இல்லாம இருக்க சூழல். அவங்க 200ன்னு சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. அது மக்களவையில இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் மக்களவையிலங்கிறது கிட்டத்தட்ட சட்டமன்ற மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 200-210 சீட்டு கிட்ட வர வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி 45% வாக்குக்கு குறைய மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸை பிடிச்சி தன்னோட எதிரிகள் நாடிமுத்து பிள்ளை, தையல் பாக ஆதித்தன், டிஎஸ்சி ஆதிமூல நாடார், பசும்பன் ஐயா, முத்துராமலிங்க தேவர், வல்லத்தரசு போன்றவங்கலாம் பல அழுத்தங்களை கொடுத்து வெளியேற்றிக்கிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்டு 45% வாக்கு பலத்தோட காமராஜ் 57-62 இருந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி பலத்துல, அதை விட கொஞ்சம் கூடுதல் பலத்திலே இன்னும் கூட்டணியை பலப்படுத்தினா அதை விடையும் பெரிய பலத்துல இருப்பாருங்கிற நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. இதுல எனக்கு விருப்ப வெறுப்பெல்லாம் இல்ல. மு.க. ஸ்டாலினை பற்றி எனக்கு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை நிலைமைய சொல்றேன். அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. அந்த வகையில ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. இன்னைக்கு 8% வாக்கெடுத்த சீமான் தனிச்சே போட்டிடுறாரு. திராவிட இயக்க கருத்தியல்ல சீமானுக்கும் ஸ்டாலினை சார்ந்தவங்களுக்கும் கடுமையான மோதல் இருக்கு, கடும் எதிர்ப்பு இருக்குது. அது கருத்தியல் எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய போராட்டே தமிழ் தேசியமா திராவிடமானு போயிட்டு இருக்குது. ஆனா மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல சீமான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் சொல்லும் போது ராம்குமாரை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ராம்குமாரை தமிழகம் மறந்திருக்கலாம், தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. சுவாதியை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. கொடநாடு கொலை வழக்குல சிசிடிவி எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ விஜய் போன்றவங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு திமுக மட்டுமே எதிர்க்கும் போது, சீமான் வெறும் செல்வாக்கு இல்லாத சீமான் 1.1 இருந்து 8.2 வந்தவர் திமுகவையும் எதிர்க்கிறாரு, அண்ணா திமுகவும் எதிர்க்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. அந்த தாக்கத்துல தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1 எடுத்த சீமான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனத்துல 8.2 எடுத்துட்டாரு. மீண்டும் அவர் பேசுற பேச்சுகள் எல்லாம் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணினாலும் எடப்பாடியும் பாதிக்கொடைய அளவுக்கு தான் பண்றாரு. குறிப்பா அந்த சப் கேட்டகரைசேஷன்ல அருந்ததியர் மற்ற புறமொழியாளர்கள் வந்து கொடுத்த மோடிக்கு 10% அப்பர் காஸ்ட் போனது மாதிரி கொடுத்த ஸ்டாலின் பின்னாடி தான் போறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்காக ஜெயலலிதா முடிவுல இருந்து மாற்றி அதை ஆதரவு தெரிவிச்சாரு. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இது பாதிப்புங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ அவரோட நோக்கம் ரெட்டலையை பார்த்து ஓசியில பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறின எடப்பாடிக்கு போட மாட்டாங்கன்னு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுக தான் சார்பா அமைய போகுது. அது திமுக தான் அது அமைய போகுது, அது சந்தேகமே இல்லை. நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா எமோஷனலா பேசுறது வேற, மெட்டீரியலா ஸ்ட்ராட்டஜிக்கலா பொலிட்டிக்ஸ் பாக்குறது வேற. விஜய் திமுக எதிர்ப்பு, எடப்பாடி திமுக எதிர்ப்பு, அண்ணாமலை திமுக எதிர்ப்பு, சீமான் திமுக எதிர்ப்பு, பிரேமலா தான் இப்போ வரையும் திமுக எதிர்ப்பு தான். சோ இந்த 4 பேர் திமுக எதிர்ப்பு, 4 பேர் தனியா இருந்தாலே திமுக 210 சீட்டு நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்சிருப்பேன். அதுல ஒரு திமுக எதிர்ப்பாளர் வந்து திமுக ஆப்ஷனே வச்சிருக்காங்க, சோ இது ரொம்ப கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்காரு. 57-62 காமராஜ் பொசிஷன்ல
ஸ்டாலின் இருக்கிறாங்க தான் 100% உண்மை. நான் உண்மையின் அடிப்படையில் சொல்றேன். ஏன்னா நான் 2024 நான் என்ன சொன்னேன், ஸ்டாலின் 35 சீட்டு ஜெயித்துருவாரு, 4லையும் ஃபைட்டு தான் சொன்னேன். அண்ணாமலை ஜெயிப்பார் நான் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. சௌமியா ஜெயிப்பான்னு ஒரு எண்ணம் இருந்தது. பட் 1.5% ஓட்டுல அவங்க சொன்னாங்க. குமரகுருன்னு ஒருவர் கள்ளக்குறிச்சியில ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லல. சொன்னாங்க. என்னென்ன தொகுதி வந்து ராம்நாட கொஞ்சம் டவுட்டாவும், கள்ளக்குறிச்சி, தர்மபுரின்னு ஒரு 3 தொகுதி மட்டும் மேபி மாறலாம்னு சொன்னாங்க. நான் அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதுங்கிறத அடிச்சு ஆணித்தரமா சொன்னேன். அது தெளிவாகவே இருக்குது. நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இழக்கும்னு சொன்னேன். 15% ஓட்டுக்கு மேல எடப்பாடி வரமாட்டாருன்னு சொன்னேன். அது மட்டும் இந்த 15% ஓட்டுங்கிற மட்டும் 10.5 கொடுத்தாருன்னு ரெட்டலைக்கெல்லாம் போடல. 10.5க்காக வன்னியர்கள் பெருசா போட்டுட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி 1/2% ஓட்டு எடுத்தவங்க கணிசமா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டும் என் கருத்துல இருந்து மாறி போச்சு. மற்றபடி நான் மக்களவை தேர்தலில் சொன்னது 90% கரெக்ட். இல்ல இப்ப திமுக காரங்களும் திமுக ஆதரவா பேசுறவங்க இந்த 200 சீட்டை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, இப்ப நீங்க தொடக்கத்துல அதான் சொன்னீங்க, இந்த மக்களவைங்கிறது சட்டமன்றத்துல எதிரொலிக்கும். நீங்க இதன்படி எதிரொலிச்சாலே எங்களுக்கு 200 சீட்டு அப்படிங்கிறீங்க. இப்ப நீங்க பிரேமலதா இவங்க எல்லாம் சேரும்போது அப்ப அது ஒரு 210 கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இப்ப வரையும் இருக்கு. பிரேமலதா சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு மறுத்து சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து 3 ஆப்ஷனையும் ஓபன் பண்றாங்க. அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. பாமகவோட அவங்க இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல்ல ஆப்ஷனும் பார்கெனிங் பவரும் ஜாஸ்தி இருக்குங்கிறதா 100% உண்மை. பாமக பொறுத்தளவுல அவங்க தர்மபுரியில பாமகவோட எப்படி ஸ்ட்ராங்க நீங்க சொல்ல முடியும்? பாமக இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், விக்கிரவாண்டி அந்த பெல்ட்ல வெற்றி பெறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. பிரேமலதாக்கு அந்த அளவுக்கு இருக்கா? அதுதான் ஓடம் ஒரு நாள் வண்டியில ஓடும், வண்டி ஒரு நாள் ஓடத்துல. பாமக மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கு நிலையில இருக்குன்னு சொல்லல. நீங்க தேமுதிகவோட பாமக பலவீனமா இருக்குங்கிறது எப்படி? ஓடம் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உல்டா புல்டாவா மாறி போச்சு. காரணம் என்னன்னா, நான் வந்து பாமகவுக்கு என்ன சொன்னேன், 2வது இடத்த வட தமிழகத்துல முடிவு பண்ணக்கூடிய கட்சின்னு சொன்னேன். 98 நம்பர் 1 நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் அலையன்ஸே உருவாக்குறோம். கலைஞர் நம்மளை வரலாறு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். 99 வெற்றி, 2001 வெற்றி, 4 வெற்றி, 9, 6 வெற்றி. வட தமிழகம்னா வெற்றி கூட்டணி, நாங்க இருக்கோட வெற்றி பெறணும்னு கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ஐயா ஐயான்னு அவர் பின்னாடி வர வச்சவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வரலாறு. அதற்கு பிறகு விஜயகாந்த் எழும்பாம ஜெயலலிதா அம்மையார் கூட நின்று 2வது இடம் ஜெயலலிதாவுக்கு என்ஷூர் பண்ணி கொடுத்தாரு. 2009 தென் சென்னை. அதுக்கப்புறம் தொடர்ச்சி தோல்வி சந்திச்சாலுமே தேமுதிக ரொம்ப கீழே இருக்கு. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட நீங்க கேட்ச் பண்ணா கரெக்டா. ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்களால சேலம் அங்கெல்லாம் ஜெயித்தாங்க. அடுத்து 2019 வருது. தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர், அவர் மேல பேரக்கூடாதுன்னு தர்மபுரியும் கொடுத்து 7+1 கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. 4 சீட்டு தான் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தால 2021 ஜெயலலிதா அம்மையார் பிரேமலதா அம்மையார் வந்து தனி ஒதுக்கீடு ஒரு ஜாதி கொடுக்கூடாதுன்னு அடிச்சு ஆணித்தரமா பேசினாங்க. உங்க கூட்டணியே வேண்டாம் போங்கன்னு பாமகவுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து விரட்டி விட்டுட்டாரு. அப்புறம் அவங்க போய் 1/2% ஓட்டு தான் எடுத்தாங்க. 1/2% ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு 2024 வேற வழி இல்லாம 5 சீட்டு கொடுத்தாங்க. இந்த சேஞ்ச் நீங்க ஒத்துக்கிறீங்களா? 21 ஒரு ஜாதிக்கு 10 தனி ஒதுக்கீடு கொடுக்கிறது தவறுன்னு சொன்ன பிரேமலதா அம்மையார கூட்டணியை விட்டு கலட்டி விட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி 1/2% ஓட்டு கூட எடுக்காத ஒரு கட்சிக்கு 5 எம்பி சீட்டு கொடுத்தாங்க 2024. அப்புறம் புரிஞ்சுக்கணும் சூழல் ஒரு சூழல் வந்துச்சு இல்லையா? 24க்கு பிறகு ரிசல்ட்டை பாருங்க. 24க்கு பிறகு உள்ள ரிசல்ட்ல பாஜக ரெட்டலைய தென்மண்டலத்துல நார்கோயில்ல 4% தள்ளி இருக்கு. நார்கோயில் மேட்டர்ல 4க்கு தள்ளினது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. திருநெல்வேலியில 8க்கு தள்ளிட்டு, ராம்நாட்டில் 9க்கு தள்ளிட்டு, 9 ஓபிஎஸ் 9 தள்ளிட்டாரு. மதுரையில 3வது தள்ளிட்டாங்க. இங்க தேனியில 13% டெபாசிட்டுக்கு தள்ளிட்டாப்புல. கோயம்புத்தூர்ல ரெட்டலைய 3வது தள்ளிட்டாப்புல அண்ணாமலை. முருகன் அங்க நீலகிரியில தள்ளிட்டாப்புல. தென் சென்னையில தமிழிசை, மத்திய சென்னையில வினோத் பி செல்வம் தள்ளிட்டாங்க. இந்த அளவுக்கு தாமரைகிட்ட டெபாசிட் எல்லாம் இழந்த ரெட்டையில மாம்பழத்துக்கிட்ட தர்மபுரியில கூட டெபாசிட் இழக்கல. 23 சீட்டும் 23% வாக்கு வந்துட்டாங்க. தர்மபுரியில கூட ஜெயிக்க முடியல பாமகவால. மீதி 9 தொகுதியில 3வது இடத்துக்கு ரெட்டையில வந்து மாம்பழத்தை தள்ளிட்டு, கள்ளக்குறிச்சியில நாம் தமிழர் 4வது தள்ளிட்டு மாம்பழத்தை. அப்போ வட தமிழகத்திலே மாம்பழம் இருந்த அணி
மூணாவது போயிட்டு அது பாஜகவில் போச்சு, இடஒதுக்கீட்டு எதிர்த்த கட்சி சேர்ந்தது, அது 1000 சொல்லிட்டு போங்க. நீங்க சாக்கு போக்கு, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு, ஆட தெரியாதவன் மேடையை கோணல் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் 1000 சொல்லலாம். பாமக இல்லாமலே 2வது இடத்த எடப்பாடி வடதமிழத்துல வந்துட்டாரா இல்லையா? இல்ல இல்ல, நான் டேட்டா 1000 பேருக்கு 1000 விருப்பு இருக்கலாம். பட் டேட்டா தப்பா அந்த ரவீந்திர சாமி என்னைக்கும் சொல்ல மாட்டான்னு இமயம் காலத்துல இருந்து ஜீவாவுக்கு என்ன தெரியும். அந்த கிரெடிபிலிட்டியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க காரணம் அவரு பாஜகவோட சேர்ந்தது தப்புங்கிறது சொல்லலாம், நான் மறுக்க வரல. அந்த வன்னியர் மக்களுக்கு அது பிடிக்கலன்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா எடப்பாடி என்ன ஆஃபர் கொடுத்தாரு? அதிமுக சேர்ந்திருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க இல்லாமலே அதிமுக அங்க 2வது இடம் வந்துடுச்சு. நீங்க இருந்தா, மீண்டும் நான் மனப்பூர்வமா சொல்றேன், பாமக இருந்தா அதிமுக சேலத்துல வெற்றி பெற்றிருக்கலாம், தர்மபுரியில பாமக வெற்றி பெற்றிருக்கலாம், விழுப்புரம் சிதம்பரத்துல வெற்றி வாய்ப்பை தொட்டிருக்கலாம். நான் மறுக்க வரல. மீண்டும் இந்த பாமகவுக்கு அதிமுக சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகும். நான் மறுக்கலங்க. நான் வேல்முருகன் இப்ப உள்ள நிலையாதாங்கிறீங்க. ஆனா என்ன சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி? என்ன உங்களுடைய கடந்த கால தேர்தல் நிலவரத்தை 24 தூக்கி போடுவார்ல. எங்க நீங்க இருந்தும் நான் 8000 ஓட்டு 19ல எடப்பாடியில கீழே கிடந்தேன். நீங்க இல்லாம 50000 ஓட்டு மேல போயிட்டவங்க. எடப்பாடியில உங்களுக்கு 25% எடுத்த இடத்துல 9% வந்திருக்கீங்க. நான் உடைச்சு பேசுறேன். இது மு.க. ஸ்டாலினுக்கு கலைஞரோட மைக்ரோ டீடைல்ஸ் தெரிஞ்சவர் இந்த ராபின் சர்மா வந்திருக்காருங்கிறாங்க. பெண் டீம் இருக்குது, சுனில் இருந்தாரு, பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு. ரொம்ப தெளிவா அவங்களுக்கு பூத் வைஸ் அவங்க இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு வேண்டிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எடப்பாடிக்கும் சிஎம்ஆ இருந்தவர், அவருக்கும் தெரியும். அப்போ எடப்பாடிக்கு பாமக எந்த அளவுக்கு என்ன தேவை, என்ன சீட்டு பாமகவுக்கு கொடுப்பாரு? நான் மீண்டும் தமிழ்கூறு நல்லுலகில் எல்லாருக்குமே சொல்றேன், ராமதாஸ் பாஜகவை விட பாதி சீட்டு தான்ங்கிற அளவுக்கு 2014 மக்களவை தேர்தலுங்கிற அடிப்படையில அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா எடப்பாடிட்ட இருந்து நல்ல ஆஃபர் இல்ல. கண்டிப்பா. அப்போ 24 நல்ல ஆஃபர் கொடுக்காதவரு 24 ரிசல்ட் பார்த்த பிறகு என்ன ஆஃபர் கொடுப்பாரு? அவரும் வேற வழி இல்லைன்னா ஆஃபர் கொடுப்பாரு. அதான் புரியுது. 2026 எல்லா கட்சிகளுடைய நிலவரத்தையும் ரொம்ப விரிவா சொல்லிட்டீங்க. பாமகவுடைய நிலை என்ன, விஜயோட நிலை என்ன, எடப்பாடியோட நிலை என்ன, திமுக கூட்டணி கட்சிகள், பிரேமலதா எப்படி வர வாய்ப்பு இருக்கு, 200 சீட்டா 210 சீட்டா, எப்படி இது மாறும் என்பதெல்லாம் குறித்து இப்போது உள்ள நிலவரப்படி ரொம்ப விரிவாவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. ஐபிக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன பெர்மிட்டேஷன் காம்பின் வந்தா என்ன ரிசல்ட் வரும்னு தெரியும். அது பிஎம் டேபிள்ல இருக்கு, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் உண்மையை உடைச்சு பேசுறேன், அவ்வளவுதான். நன்றி.